எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஐஷு ஸ்கிரிபிள்ஸ். இது என்னோட புது சேனல் அண்ட் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனல் எப்படி இருக்க போகுது ஆர் எந்த மாதிரி கண்டென்ட் வரப்போகுதுன்னா, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் தான். நீங்கள் என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ், மினி விலாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கூடவே நான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டான கண்டென்ட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ், முக்கியமாக குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எ டே இன் மை லைஃப். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால நான் கொஞ்சம் என்னை பற்றி ஆர் என்னோடய கண்டென்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, என்னோடய லைஃப் ஸ்டைல் அண்டு நான் ஏன் யூடியூப் சூஸ் பண்ணியிருக்கேன், எதுக்காக பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என் பேர் ஐஸ்வர்யா. ஐ ஆம் அ டாட்லர் மாம் அண்ட் அ ஹோம் மேக்கர் அண்ட் அ ஒர்க்கிங் உமன். இவர் தான் என்னோடய பையன் விஹான். இவனுக்கு வந்துட்டு 1.8 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. என்னோடய விலாக் அண்ட் ரொட்டீன்ஸ் எல்லாத்துலேயுமே கூடவே கண்டிப்பாக இவரும் இருப்பார். ஓகே, நாம் இப்போ கொஞ்சம் வீடியோக்குள்ளேயே போகலாம். கூட கொஞ்சம் என்னோடய இன்ட்ரோ பாட்டும் பேசலாம். எங்களோட மார்னிங் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் போக போக தெரியும். காலைல எழுந்திரிச்சோடனே விஹானுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் என்னோடய வேலை கொஞ்சம் பார்க்க முடியும். மார்னிங்கில் அவருக்கு ஒரு எக் ஒயிட் அண்ட் மில்க் குடிப்பார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே என்னோடய வேலை ஏதாவது கொஞ்சம் இருந்தால் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருப்பேன். அப்படியே என்னோடய வேலை, அவரோட வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு அது ஆறுறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு பாத் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குளிக்க வைக்க போயிட்டேன். விஹான் எப்பயுமே பாத்துக்கு பெருசாக அழுக மாட்டான். எப்போவாது அவனோட மூட் ஸ்விங் ஆகும்போது தான் கொஞ்சம் தொல்லை கொடுப்பான். நல்லா குளித்து ரெடியானவனை அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுருவேன். இன்றைக்கி அவனுக்கு உப்புமா தான் செஞ்சுருந்தேன். சாப்பிடவும் எப்போவாது தான், அதே மாதிரி தான் எப்போவாது அவனுக்கு மூடு சரியில்லாதப்போ அந்த மாதிரி தான் தொல்லை பண்ணுவான். மோஸ்ட்லி நான் என் கூட அவன் நல்லா சாப்பிட்டுக்குவான், எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ணிக்குவான். கூட யாராவது இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக கொடுப்பான். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துடுவேன். நான் பேசிக்கலி பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக சாப்பிட மாட்டேன். அவன் கூடவே சேர்ந்து ஒரு எக் ஒயிட் மாதிரி சாப்பிட்டுட்டு ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவேன். ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்த நாள் மண்டே. மோஸ்ட்லி மண்டே பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லன்ச் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வீக்கெண்ட் முடிஞ்சு நானுமே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பேன், அன்றைக்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஹானோட அப்பா வேறு 2 days இருந்துட்டு போயிருப்பார். அந்த அப்செட் வேறு, திருப்பி 2 நாள் கழித்து நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் பார்த்துக்குவேன். இன்றைக்கி வெறும் ரைஸ் அண்டு சோயா சங்க்ஸ் வச்சுட்டு ஒரு சில்லி மாதிரி போடுவேன் நான். அது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால வீடியோவில் அண்ட் ஆடியோவில் கூட கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. போக போக நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன்.
அண்டு ஃபஸ்ட் கூட வீடியோ எடுக்கும்போது போர்ட்ரேட்டில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ பாதி வீடியோவுக்கு மேலே கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால எதை எடுக்கணும் எதை எடுக்க வேணாம் அப்படிங்கிறது இல்லாமல் நான் எல்லாத்தையுமே ஆக்சுவலி வீடியோ எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் கட் பண்ணி போட்டுமே கூட எனக்கு 20 மினிட்ஸ் மேலே கண்டென்ட் இருந்துச்சு. நார்மலாக பெரிய சேனல்லாம் வந்து வ்ளாக் பண்ணுறவங்க கூட 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் போடுறாங்க. என்னோடது ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ணிவிட்டு போடவுமே எனக்கு 25 மினிட்ஸ் காமிச்சது. கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணி 20 மினிட்ஸுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நானும் நினச்சேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வ்ளாக் மட்டும் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு தான். ஆனால் எடுத்தது எதுவுமே எனக்கு விடுறதுக்கு மனசு வரல. அதனால் லாங் வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைமே லாங் வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து யாருன்னே தெரியாதவங்கள பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் யாராவது இது வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த சோயா பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துட்டு நான் வந்துட்டு சில்லி பவுடர் அண்டு சால்ட்டு ஆயில் ஊற்றி இந்த மாதிரி வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டவ்வில் வச்சுருவேன். இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிள் கூட. ஸோ அவசரத்துக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி சொன்னேன்ல இன்றைக்கி மண்டே, எனக்கு பெருசாக எதுவும் சமைக்கிறதுக்கும் மூடு இருக்காது, சிம்பிளாக தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஸோ சண்டே பண்ண ரசம் இருந்துச்சு, அதையே வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நான் ரசம் வச்சு சாப்பிட்டுக்குவேன். விஹானுக்கு வந்து ரைஸ் அண்ட் பால், ரைஸ் அண்ட் கர்ட் அந்த மாதிரி ஏதாவது தந்துடுவேன். மோஸ்ட்லி நான் விஹானை தூங்க வைக்கிறதுக்குள்ளேயே என்னோடய ஒர்க், வீட்டில் ஏதாவது ஒர்க் எதாக இருந்தாலுமே முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் அவன் கிராங்கியாக இருக்கும் போது ரொம்ப கிளிங்கியாக இருப்பான், என் கூடவே இருப்பான். அந்த மாதிரி டைமில் தான் என்னால் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து நான் வந்து அவன் முழிச்சிருக்கும் போதே எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு அவன் தூங்கும் போது என்னோட கொஞ்சம் மீ டைம் ஆர் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா அதை விட்டால் நமக்கும் வேறு டைம் கிடைக்காது. நேற்று சண்டேங்கிறதுனால நேற்று வீடு கிளீனிங்லாம் நடந்துச்சு. ஸோ வீடு மாப் பண்ணதுக்கப்புறம் புது டோர்மேட் போட்டேன். ஸோ பழைய டோர்மேட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நினச்சி வச்சுட்டேன்னா ஈவினிங் வந்து என்னோடய ஹவுஸ் ஹெல்ப் வந்துட்டு துவைச்சி போட்டுருவாங்க. சோயா சங்க்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஆனியன் கட் பண்ணி அதில் இப்படி போட்டு கலந்துக்கிட்டால் ரொம்ப வறுப்படாமையும் இருக்கும், ரொம்ப பச்சையாகவும் இல்லாமல் ஒரு டேஸ்ட் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறதுக்கு என்னோடய இன்லா கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் அதை அப்படியே வந்து எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக மாற்றிக்கிட்டேன். ஸோ நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் விஹானுக்கும் கொஞ்சம் கர்ட் ரைஸ் மாதிரி பண்ணி அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். நம்ம போகிற டாட்டா. ஹாய் ஹாய் சொல்லு. உம்மா அச்சு. லன்ச் டைம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்கிறதுனால விஹானுக்கு கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் கர்ட் ரைஸ் வேறு சாப்பிட்ருக்காரு, அதனால் நல்லா தூக்கம் வருது. ஸோ அவனை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அவனை தூங்க வச்சிடலான்னு நினச்சேன்.
விஹான் தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு மெஸ்ஸியாக இருந்தால் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஹவுஸ் ஹெல்ப் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அண்ட் வந்துட்டு பாத்திரமெல்லாம் மாற்றி கழுவ போடணும். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். ஆக்சுவலி அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் டேவுமே கொஞ்சம் இந்த மாதிரி க்ளவுடியாக தான் இருந்துச்சு. நான் எங்களுக்கு ரைஸ் வைக்கும் போதே 3 பேருக்கு சேர்த்து ரைஸ் வைப்பேன். எனக்கு, விஹானுக்கு, அப்புறம் பின்ன அங்கே வாலாட்டிட்டு ஒருத்தங்க நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு. இவங்க பேர் தான் சிலுக்கு. எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இவங்க இருக்காங்க. நான் லன்ச் எப்பயுமே வைக்கும்போது ரைஸ் இவளுக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருவேன். மார்னிங் நானும் விஹானும் சாப்பிட்ட எக்கோட எல்லோ யாக் வந்துட்டு இவளுக்கு தான் என்றைக்குமே. அதில் கொஞ்சம் கர்டை ஊற்றி அவளுக்கு வந்து வச்சுருவேன். ஆக்சுவலி ஈவினிங் ஆயிடுச்சு. நானும் விஹான் கூட போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அப்புறம் அவன் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நானும் போய் குளிச்சுட்டெல்லாம் வந்தேன். அதுக்குள்ளே ஹவுஸ் ஹெல்ப் வந்துட்டு வீடு கூட்டிகிட்டு பாத்திரம் கழுவிட்டு போயிடுவாங்க. ஈவினிங் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னா அவருக்கு டீயும் விஹானுக்கும் மில்க்கும் போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன். அண்டு நான் வந்து நைட் ஷிஃப்ட். இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எங்களோட மார்னிங் வந்து எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு. ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்ட் போட போகிறேன், அதனால் மறைச்சிக்கிட்டேன். நான் வந்துட்டு 6 to 3:30 ஷிஃப்டில் இருக்கேன். பிகாஸ் விஹானை பார்த்துக்கணுன்னா நான் நைட் ஷிஃப்ட் இருந்து தான் ஆகணும். டே ஷிஃப்டில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால டே டைமில் வந்துட்டு நான் அவனை பார்த்துப்பேன். நைட்டில் இப்படி நான் ஈவினிங்லேருந்து ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து பார்த்துக்குவார். அவர் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ அவருக்கும் டீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டார். அவனுக்கு எல்லாம் பால்லாம் கொடுத்து அவனை ரெடி பண்ணி விட்டு அவர்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். இனி டின்னர் டைம் தான் நான் வெளியே போக முடியும். என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி மாவு கடையில் தான் வாங்கியிருந்தோம். அதை வந்து கலக்கி வச்சுட்டா அவர் வந்துட்டு விஹானுக்கு தோசை ஊற்றி விட்டுட்டு எனக்கும் ஊற்றி வச்சுருவார். மோஸ்ட்லி இந்த விலாகில் வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே சீக்கிரமாக போயிருக்கும். ஏன்னா எனக்கு ஈவினிங்க்கு மேலே வீடியோ எடுக்க கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்காது. வீட்டு வேலையை நான் வீடியோ எடுத்துகிட்டு எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஏன் வேலை, எப்போ வேணால் நான் செஞ்சுக்கலாம். ஆனால் ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இல்லை, நான் அதை தான் பார்க்கணும். கூடவே எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சப்போ எடுத்திருக்கேன். நான் டின்னர் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கழுவ போட்டுட்டு விஹானுக்கு பால் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன்.
ஆல்மோஸ்ட் எங்களோட டே எண்ட் ஆயிடுச்சு. அவங்களோட டே எண்ட் ஆயிடுச்சு. விஹான் பால் குடித்ததுக்கப்புறம் அவனுக்கு நானும் அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணி அவனை படுக்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் இன்னும் பீஸ்ஃபுல்லாக என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை என்னால் பார்க்க முடியும். இது வந்து ரீசெண்ட் டைமில் எனக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து ஆல்மண்ட் கம் எடுத்துகிட்ருக்கேன். டெய்லி எடுக்க மாட்டேன், வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். அதை தான் இப்போ வந்து சோக் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் யூடியூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, டெய்லி வந்து ஒரே மாதிரி ரொட்டீன், குழந்தைய பார்த்துக்கிறது, வீட்டு வேலை பார்க்குறது, திரும்பி ஆஃபீஸ் வேலை பார்க்குறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சேஞ்சுக்காக யூடியூப் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். நானும் இந்த மாதிரி விலாக்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் எல்லாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாக. ஸோ அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டப்போ உனக்கு பிடிச்சதுன்னா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், சும்மா ஒரு மைண்ட் சேஞ்சுக்காக இப்போதைக்கு. பட் எனக்கு என்னென்னா, இதையும் ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு என்னோடய டே இன் மை லைஃப் vlog முடியுது. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.